என் அன்பு பிள்ளையே, நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே. பிறர் மீது நீ காட்டும் அன்பு, உனது சிந்தனை, நடவடிக்கைகள், பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தி இருக்கின்றா. இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது. அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே எனது விருப்பம். சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி. முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய். ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ். ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது. உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மறையை நீ கடைபிடிக்க வேண்டும். அதுவே தர்மம். நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயமாக உன்னை தலை காக்கும் குழந்தையே. எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவனே வாழ்வில் வெற்றி அடைவான். நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால்தான் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும். தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும். வெறுப்பு, கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினில். எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ். எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி. இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும். நான் இருக்கின்றேன். நிச்சயமாக நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே. நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன், என்றும் இருப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான். குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு. உன் தாயார், தகப்பனார் நான் கண்டிப்பேன். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு. அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு நான் எப்படி செல்வேன் என்று நினைத்தார்? நான் உன்னோடு தான் இருப்பேன் தங்கமே. வருந்தாதே. உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன். நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே? பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சாலச் சிறந்தது. நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாறைகள், வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும். இவைகளை கடந்த பின்தான் சந்தோஷம் என்ற பெயரில் சமுத்திரம் கிடைக்கும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் குழந்தையே. வெற்றி நிச்சயம். எல்லோருக்கும் எல்லாமும் அதற்குண்டான வயதில் கிடைப்பது அரிது. ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வருகின்றது. இன்னொருவருக்கு எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை. 22 வயதில் தனது வியாபார தொழிலில் கோடீஸ்வரனான ஒருவர் 45 வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகின்றார். ஒருவர் 40 வயது வரை தன் தொழில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து 50 வயதில் கோடீஸ்வரர் ஆகின்றார். எனவே உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதே. உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே. எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது குழந்தையே. இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது. இதுதான் வாழ்க்கை குழந்தையே. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமையை செய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளார். என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. நீ நினைத்ததை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்குள்ளேயே என்னை வைத்துக் கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் குழந்தையே?
என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையே முடிந்துவிட்டதென எண்ணி விடாதே. நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி தோன்றும். நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாதே. புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் என் துணை எப்போதும் உனக்கிருக்கும் குழந்தையே. உன் மனம் கலங்கி உன் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதம் படிப்பது உனக்கு உதவும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். என் வார்த்தைகளை நம்பு தங்கமே. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். அன்பு குழந்தையே, உனக்கும் நல்ல நேரம் என்பது நிச்சயமாக ஒரு நாள் வரும். எதற்குமே கலங்காதே. அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு. இழந்த இடத்தை பிடித்துக் கொள்ளலாம். இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது குழந்தையே. கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே. அது கடுகளவும் உனக்கு கை கொடுப்பதில்லை. சில காயங்கள் மருந்தால் சரியாகும். சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும். தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் சிறகை விரிக்க வாய்ப்பு அமைகின்றது. தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதா தவறில்லை குழந்தையே. நிதானமாக காத்திரு. எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை உனக்கு எப்போது வருகின்றதோ அப்போது தான் நீ பயம் என்ற உணர்வில் இருந்து முழுவதுமாக விடுபட முடியும். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கின்றது. உன் வாழ்வில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம்தான் முடிவு செய்கின்றது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கின்றது. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டேன் குழந்தையே. இனி எல்லாம் நல்ல காலமே. மகிழ்ச்சியாக இரு. உன் சாயப்பா நான் கூறுகின்றேன். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். கடந்த கால சம்பவங்களை நினைத்து நடக்க இருக்கும் சந்தோஷங்களை இழந்து விடாதே. எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொள். யாரோ ஒருவர் உன்னை நிராகரிப்பதற்காக வருத்தப்படாதே. பெரும்பாலும் விலை உயர்ந்த விஷயங்களைத்தான் மனிதர்கள் அதிகமாக நிராகரிப்பார்கள். தோல்விகளும் துரோகங்களும் உன்னை வலுப்படுத்தவே முயல்கின்றன. உனது வெற்றி இவை அனைத்திற்கும் மருந்தாயிருக்கட்டும். செய்தது தவறென உணர்ந்து விட்டால் காலில் விழவும் தயங்காதே. செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவையும் இழக்க தயங்காதே. காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது. ஆனால் காலம் அனைத்திற்கும் கண்டிப்பாக பதில் சொல்லும். உன் வாழ்க்கையில் மிகவும் முட்டாள்தனமாக நீ செலவிடும் நேரம் எப்போது தெரியுமா? உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நீ தவறானவர் இல்லை என நீ நிரூபிக்க செலவிடும் நேரம்தான். உன்னை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் அவமானம் குழந்தையே. நீ துவண்டு போகும் சமயத்தில் துணைக்கு யாரும் இல்லையே என்று கலங்க வேண்டாம். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது. பொய்யிடம் அதை எதிர்பார்க்க முடியாது குழந்தையே. நீ தேவையென நினைக்கின்றவர்கள் தேடி வருவார்கள். நீ தேவையில்லை என்று நினைப்பவர்கள் நீ தேடி போனாலும் மதிக்க மாட்டார்கள். வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். பிறர் நம்மை பாரம் என்று நினைத்துவிட்டால் நாம் தூரமாய் நிற்பதே சிறந்தது குழந்தையே. அழுவதால் கண்கள் சுத்தமாகுமா? கண் பார்வை தெளிவாகுமா? மன அழுத்தம் குறையுமா? நன்றி சொல் தங்கமே. உன் மனதை எட்டி உதைத்தவர்களுக்கு கோபமும் கட்டுப்பாடும் இருக்கும் இடத்தில் அன்பு அதிகமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு முறை சமாதானத்திற்கு பின்பும் விழுங்கப்படுகின்றது சில நியாயம் கிடைக்காத கோபங்கள். நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை. அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க பழகு. உனது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கிவை, ஓய்விடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். மகிழ்ச்சிக்கான 5 எளிய நடைமுறைகளை சொல்கின்றேன் கேள். உள்ளத்தில் இருந்து வெறுப்பை வெளியேற்று. கவலைகளில் இருந்து மனதை விடுவித்துக் கொள். வாழ்க்கையில் எளிமையாக இரு. பிறருக்கு நல்லதை அதிகமாக கொடு. பிறரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே. இந்த 5 நடைமுறைகளையும் நீ பின்பற்றினால் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். உன்னை செதுக்கிக் கொள்ள உளி தேவையில்லை. பலரது அவமானங்களும்
சிலரது துரோகங்களும் போதும் குழந்தையே. முதல் முறை விழுந்துவிட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகியிருக்க மாட்டோம். வாழ்க்கையும் அது போலத்தான். எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. அளவுக்கு அதிகமான சிந்தனை மற்றும் வேகமாக எதிர்வினை செய்வதற்கு பதிலாக அமைதியாக இரு. இதனால் உன் மனதில் சுலபமாக தீர்வுகள் ஏற்பட தெளிவு பிறக்கும். மேலும் அமைதியானது நம்பிக்கையை அதிகரிக்கும் குழந்தையே. தற்போதைய உலக சூழ்நிலை அனைத்து வகையிலும் மிகுந்த சோதனை கட்டத்தில் உள்ளது. உங்களுடைய கனிவான அன்பின் மூலமாகவே உலக சூழ்நிலையை குணப்படுத்த முடியும். ஏனெனில் நீங்கள் அனைவரும் எனது பிள்ளைகள். எப்போதும் உங்களுக்காகவே ஒரு நல்வழி இருக்கின்றது. அடுத்த சூரிய உதயத்திலும் அடுத்த நொடியிலும் அடுத்த தருணத்திலும் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் கனவு காணும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்காகவும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நிகழ்ந்ததை மறுக்க முடியாது, நிகழ்வதை தடுக்க முடியாது, நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது. ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும். என் வைரமே, நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நீ எதிர்பார்ப்பது, நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் குழந்தையே. உண்மையாயிரு, ஆனால் உயிராயிருக்காதே. யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பதே தெரியாது குழந்தையே. தூரத்தில் இருந்தே பார்க்க பழகிக் கொண்டால் நிலவு மட்டுமல்ல, சில உறவுகளும் அழகாகத்தான் இருக்கும். லட்சியம் என்று ஒன்று எதுவும் இல்லாதவன் இந்த உலகை ஜெயிக்க தகுதி இல்லாதவன். பயம் வேண்டாம். என் பக்தர்களை நான் கைவிடுவது போலத்தான் தெரியும். இறுதியில் நீயே வெல்வாய் குழந்தையே. போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா. கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன். அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே. நல்லது மட்டும் செய். நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன். உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வருவேன் தங்கமே. உன் மனபாரத்தை குறைப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும். சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே. நான் தீங்கு ஏற்படும் எதையும் உனக்கு கொடுப்பதில்லை. உறுதியுடன் இரு. அனைத்து சோதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி தங்கமே. அம்மாவின் திட்டல் எல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ, அப்பாவின் திட்டல் எல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தானே சொல்வாய். பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன்? எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் தங்கமே. கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லதே நடக்கும். பொறுமையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் என்று வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதி என வந்துவிட்டாய். கண்டிப்பாக நான் உனக்கு துணை இருப்பேன். அழவைக்கும் கவலைகள் 1000 இருந்தாலும், எந்த நிலை வந்தாலும் என்னை வணங்க மறப்பதில்லை நீ. எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? உலகிலேயே மிக கொடுமையானது வேலை செய்ய வேண்டிய வயதில் வேலை கிடைக்காமல் இருப்பதுதான். கலங்காதே தங்கமே. நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன். அதை வைத்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்து. நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை. இன்றைக்கு மட்டுமே நம் கையில். உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு. யாரையும் காயப்படுத்த எண்ணாதே. நேர்மையாக நடந்து கொள். கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே. எதிர்காலத்தை நினைவில் கொள். நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே சிறப்பு குழந்தையே. காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையை செய். கடவுளை நினை. நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். அன்பாக இரு. அடிமையாக இருக்காதே. இரக்கம் காட்டு. ஏமாந்து போகாதே. பணிவாக இரு. கோழையாக இருக்காதே. கண்டிப்புடன் இரு. கோபமாக இருக்காதே. சிக்கனமாயிரு. கஞ்சனாக இருக்காதே. வீரனாக இரு. போக்கிரியாக இருக்காதே. சுறுசுறுப்புடன் இரு. பதட்டமாக இருக்காதே. தர்மம் செய். தனக்கில்லாமல் செய்யாதே. பொருளை சம்பாதி. பேராசையாக இருக்காதே. உழைப்பை நம்பு. உண்மையை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே. ஒரு கயிறை நீ பாம்பாக பார்க்கும் பொழுது அதன் சிந்தனை உனக்கு பயமாக தெரியலாம். ஆனால் அதே கயிற்றை உன் கையில் கிடைக்கும் போது அதன் பயம் உன்னை விட்டு நீங்கி விடுகின்றது. நம் உள்ளம் ஒரே நிலையில் இருக்கும் பொழுது யாரை பார்த்தாலும் பயம் இருக்கக்கூடாது.
ஏனென்றால் நாம் அனைவரையும் படைத்த கடவுள் பயத்தை படைக்கவில்லை. மனமானது கலங்கி நிற்கும் போது உனது மௌனம் கூட அரவணைத்து உன்னை பாதுகாக்கும். காலமும் நேரமும் சில நேரங்களில் கைகளை கட்டிவிட்டு தூர நின்று கை கொட்டி சிரிக்கும். எதுவும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது, அழவும் முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. அனுபவித்தே ஆக வேண்டும். கலங்காதே தங்கமே, அதில் பாதி கஷ்டத்தை உனக்காக உன் சாயப்பா நான் தாங்குகின்றேன். பிறருடைய அன்பிற்கு பாத்திரமாவதை விட பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவது மேல் குழந்தையே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டுமே. நொடிக்கு நொடி மாறுவது காலமும் நேரமும் மட்டுமல்ல, பல மனிதர்களின் மனமும் சில மனிதர்களின் குணமும் தான். கண்ணே, நீ கலங்கியது போதும். உன் கண்ணீரின் விலை மிகவும் உயர்ந்தது. உன் கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும் குழந்தையே. இதற்கு மேல் விழும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும். என் வைரமே, வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே. என் செல்லமே, உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு. நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். நடப்பதும் நடக்கவிருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே. கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் உனக்கு அளிக்கின்றேன். சாயி என்று என்னை அன்போடு கூப்பிட்டான். ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.